இந்தியாவில் சமீப காலமாக விவாகரத்துகளோட எண்ணிக்கை 1.1% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. மும்பை, பூனே, டெல்லி, பெங்களூரு மாதிரி பெரிய நகரங்களில் விவாகரத்து வேண்டி விண்ணப்பிக்கிற தம்பதிகளோட எண்ணிக்கை 20-30% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் விவாகரத்து பற்றின ரிப்போர்ட் மட்டும்தான். விவாகரத்துக்காக கோர்ட்டுக்கு போகாமல் தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்கிற தம்பதிகளும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ரிப்போர்ட்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம சொந்தத்தில் நமக்கு தெரிஞ்ச வட்டத்தில் நம்ம கண் முன்னாலேயே நிறைய தம்பதிகள் இன்னைக்கு விவாகரத்து வாங்குறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இந்தியாவில் விவாகரத்துக்களோட எண்ணிக்கை இந்த அளவுக்கு உயர்ந்துட்டு வருது அப்படின்னா இந்திய சமூகம் விவாகரத்துக்களை அங்கீகரிக்குதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரலாம். இதுக்கு பதில் வேணும் அப்படின்னா நம்ம வரலாறை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். சு. வெங்கடேசன் எழுதின காவல் கோட்டம் நாவலில் ஒரு வசனம் வரும். இவளை 3 இடத்துல கட்டி கொடுத்தாங்க, 3 இடத்துலையும் சண்டை போட்டுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வெளிவந்த கரைமரம் ஆற்றோடு அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பில் ஒரு கதை வரும். அதில் ஒரு பேங்க் ஆஃபீஸர் அவர்கிட்ட வேலை செய்கிற டிரைவர் அவரோட பொண்ணை ஒரு குடிகாரனுக்கு கட்டி கொடுத்துருவார். அந்த குடிகாரன் அந்த பொண்ணை போட்டு தினமும் அடித்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பான். இதை அந்த டிரைவர் அந்த பேங்க் ஆஃபீஸர்கிட்ட சொல்லி புலம்புவார். அப்போ அந்த பேங்க் ஆஃபீஸர் சொல்லுவார், ஏன்பா பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுதுன்னா பேசாமல் வீட்டோடு கூட்டிகிட்டு வந்து வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு. அதுக்கு அந்த டிரைவர் சொல்லுவார் ஒரு வசனம், ரொம்ப முக்கியமான வசனம். சார், இதே 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா பொண்ணு தாலியை கழட்டி அவன் மூஞ்சில் வீசிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துருப்பேன் சார். இப்போ இருக்கிற பசங்க சினிமா பார்த்து இந்த தாலி சென்டிமெண்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு கெட்டு போயிருக்காங்க சார். என்ன ஆனாலும் புருஷனை விட்டு வரமாட்டான்னு சொல்லிட்டு அவனையே கட்டிட்டு சாகிறா சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சொல்லுவார். சினிமா பார்த்து பசங்க கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பொதுவாக சொல்லுவோம். ஆனால் இந்த கதையில் வர்ற அந்த டிரைவர் சொல்கிற வசனம் என்ன அப்படின்னா, பசங்க இந்த தாலி சென்டிமெண்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு சினிமாவில் வர்றதை பார்த்து கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. தோ. பரமசிவன் எழுதின பார்ப்பனியமும் இந்திய தேசிய உருவாக்கமும் அப்படிங்கிற புஸ்தகத்தில் 60% தமிழ் ஜாதிகள் விவாகரத்தையும் மறுமணத்தையும் அங்கீகரிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. 1950களில் இந்து தொகுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அது வரைக்கும் பல்வேறு பழக்க வழக்கங்கள் கொண்ட பல்வேறு இனங்களை ஒரே பண்பாட்டுக்கு கீழே கொண்டு வர வேலையை இந்திய அரசாங்கம் செய்ய ஆரம்பிச்சது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் பிடிக்கலையா பிரிஞ்சு போயிடலாம், பெரிய கணக்கு வழக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான ஜாதிகளோட மரபாக இருந்தது. ஆனால் இந்து திருமண சட்டம் விவாகரத்துக்கான காரணங்களை கடுமையாக்கிச்சு. 1, திருமணத்தை மீறிய உறவு. 2வது கொடுமைப்படுத்துதல். 3வது 2 வருடங்களுக்கு மேலே பிரிஞ்சு இருக்கிறது. 4வது மதம் மாறுதல். 5வது தீராத நோய். இதெல்லாம் மட்டும்தான் விவாகரத்துக்கான காரணங்களாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்து திருமண சட்டத்தோட பிரிவு 13(1) சொல்லுது. அது வரைக்கும் மரத்தடியில் உட்காந்து பேசி 2 பேரை பிரித்து வச்ச சமூகத்துக்கு இது மிகப்பெரிய சங்கடமாச்சு. ஆனால் அதுவே விவாகரத்தும் மறுமணமும் அனுமதிக்கப்படாத ஒரு சில ஆதிக்க ஜாதி பெண்களுக்கு இந்த இந்து திருமண சட்டம் ஒரு பெரிய புரட்சியாக இருந்தது. பல கோடி மக்கள் பல 100 வருடங்களாக கடைபிடிச்சிட்டு வந்த பழக்க வழக்கங்களை ஒரே சட்டம் மூலமாக ஓவர் நைட்டில் மாற்றிட முடியாது இல்லையா? ஆனால் இந்திய அரசாங்கம் தொடர்ந்து அதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே வந்தது. சினிமாவும் இலக்கியமும் அந்த புதிய பண்பாட்டை மக்கள் மனசில் விதைக்கிறதுக்கான வேலையை தொடர்ந்து செஞ்சது. ஒருத்தனை 2 பொண்ணுங்க காதலிச்சா கண்டிப்பாக அதில் ஒருத்தி இறந்துடணும். ஏன்னா ஒருத்தனை காதலிச்சுட்டு இன்னொருத்தனை அவ திருமணம் பண்ணிக்க கூடாது. பாலியல் வன்முறைக்கு உட்பட்ட பெண் கண்டிப்பாக இறந்துடணும். ஒரு பெண் அவள் கணவனை இழந்துட்டா அப்படின்னா கடைசி வரைக்கும் அவள் கணவனோட நினைவாகவே வாழ்ந்துடணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட சினிமாக்கள் தொடர்ந்து எடுக்கப்பட்டது. இது மக்களோட மனசில் புதிய பண்பாட்டு பற்றின சிந்தனையை தொடர்ந்து விதைச்சிட்டே வந்தது. உட்காந்து பேசி பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மரபை வச்சுருந்த நிறைய சமூகங்களும் சரி, பழங்குடி குழுக்களும் சரி, புறப்படி கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து வாங்கி தான் பிரியணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. கோர்ட்டு வாசலை மிதிக்கிறதே அவமானம், மறுமணம் செய்கிறது அதை விட மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பித்த பெரும்பான்மையான மக்கள் கோர்ட்டு பக்கம் போகிறத தவிர்த்துட்டாங்க. இதனால் விவாகரத்துக்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்ச மாதிரி ஒரு பிம்பம் உருவாச்சு. ஆனால் இந்திய சமூகம் படு மோசமான புரிதலற்ற திருமண உறவுகள் கொண்ட ஒரு சமூகமாக மாறிடுச்சு.
உலகமயமாக்கலுக்கு அப்புறம் இந்த நிலைமை வேற மாதிரி மாறுது. பெரும்பான்மையான மக்கள் கிராமங்கள்ல இருந்து படிப்புக்காகவும் வேலைக்காகவும் நகரத்துக்கு குடிபெயர்றாங்க. இன்னைக்கு நீங்கள் நகரத்தில் ஒரு குடும்பத்தை நடத்தணும் அப்படின்னா ஆணும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், பெண்ணும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு பெண் குடும்பத்தில் அவளுக்கும் சம உரிமை கிடைக்கணும், அவளுக்கும் அவள் கருத்துக்கும் மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறா. இன்றைக்கி இருக்க யங்கர் ஜெனரேஷன் திருமணத்தை ஒரு கடமையாக பார்க்குறதில்ல, அது சேர்ந்து வாழுதல், புரிந்து வாழுதல் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த புரிதல் எங்கேயாவது மிஸ் ஆகும்போது அதை உடனே பிரேக் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு கோர்ட்டில் போய் விவாகரத்து வாங்குறதோ மறுமணம் செஞ்சுக்கிறதோ எந்த விதமான தவறும் இல்லை அப்படிங்கிறத இந்த யங்கர் ஜென்ரேஷன் உணர்ந்திருக்கிறாங்க. 2000ஆவது வருஷத்தில் தமிழ்நாட்டில் 4 குடும்ப நல நீதிமன்றங்கள் தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு 2026 40 குடும்ப நல நீதிமன்றங்கள் இருக்குது. இந்த சட்டங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி மரத்தடியில் உட்காந்து பேசி பிரிஞ்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சட்டங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த சட்டத்தை ஏற்றுக்கிட்டு கோர்ட்டில் போய் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சு வாழ்கிறாங்க. இன்னைக்கு நம்ம சமூகத்தில் இந்த அளவுக்கு விவாகரத்துக்கள் நடக்குது, மறுமணங்களும் நடக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க.